அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேருக்கு வயது ஆக ஆக நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வருது இல்லைங்களா? அதுக்கு என்ன தெரியுங்களா காரணம்? நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். நம்ம உடம்புல எந்த மாதிரியான ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெண்களை பொறுத்த வரைக்கும் வயது ஆக ஆக அவங்களுடைய FSH LH ஹார்மோனுடைய அளவு கூட ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் நம்ம ப்ரீ அல்லது போஸ்ட் மெனபாசல் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏஜ் ஆக ஆக ஒரு 45-50 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே FSH LH ஹார்மோனுடைய அளவு கூட ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்புல வெயிட் போடுறது, நிறைய வேர்த்து கொட்டுறது, உடம்புல சூடுத்தன்மை நிறைய உணர்றது, மூட்டுக்களில் தேய்மானம் அதிகமாக உருவாகிறது, இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பெண்கள்கிட்ட பார்க்க முடியும். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய உயிரணுக்களுடைய திறனை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் வயது ஆக ஆக மாறும். ஸோ டெஸ்டோஸ்டிரோன் லெவலுமே குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆண்ட்ரோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் ஆண்கள் வலு குறைவாக உணர்றது, ஸ்டாமினா குறைவாக இருக்கிறது, தசைகள் வலு குறைவாக உணர்வது, இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் ஹார்மோன்கள் மாற்றத்தினால ஏற்படக்கூடியது தான். அடுத்து பார்த்தோன்னா க்ரோத் ஹார்மோனுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த க்ரோத் ஹார்மோன் தான் வளர்ச்சி சம்பந்தமான ஹார்மோன் இல்லையா? ஒரு வயதுக்கு பிறகு நமக்கு வளர்ச்சியே கிடையாது. அப்போ இந்த க்ரோத் ஹார்மோனுடைய அளவு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தசைகளுடைய வலுவை குறைச்சிட்டு கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ வயது ஆகும் பொழுது நமக்கு க்ரோத் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி சம்பந்தமான ஹார்மோன் குறையும் பொழுது நமக்கு கொழுப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட வயது கடந்த பிறகு ஆண்களும் சரி பெண்களும் சரி, அது வரைக்கும் ஒல்லியாக இருந்தவங்க அதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நமக்கு நாளடைவில் வயது ஆக ஆக குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி குறையும் பொழுது நமக்கு மனநிலை ஒருமைப்பாடு இருக்காது. இதுக்கு நம்ம காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்மளால் ஒரு விஷயத்தை ஒரு ஒரு கன்வர்ஜாக ப்ராப்பராக ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது. நம்ம சீக்கிரம் நம்ம நமக்கு ஒரு தோய்வு ஏற்படும். நம்ம அந்த நோக்கத்துலேருந்து நம்ம விலகிடுவோம். ஸோ இந்த மாதிரியான மனநிலை உணர்வும் சரி, உடலில் நமக்கு தேவையான ஸ்டாமினா சரியாக இல்லாமல் போகிறது, மூட்டுக்களில் வலுவு இல்லாமல் போகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த IGF-1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர் குறையிறதுனால உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா DHEA அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோன் குறையிறதுனாலையுமே பார்த்திங்கன்னா தசைகளுடைய வலு குறையிறது, ஸ்டாமினா குறையிறது நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா மெலட்டோனினுடைய அளவு குறையிறது. மெலட்டோனின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீப் ஹார்மோன். ஸோ மூட் டிஸார்டர்ஸ் வருது, டிப்ரெஷன் வருது, ஆன்சைட்டி வருது, சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, இதெல்லாம் வயது ஆக ஆக இந்த ஹார்மோன் குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் இயற்கையாகவே நம்ம உடம்புல நடக்கிறது தான். அதே மாதிரி கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் இருக்கு இல்லையா, அந்த ஹார்மோனுடைய அளவு கூட ஆரம்பிச்சிடும். ஸோ ஏஜ் ஆக ஆக நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் கூடிக்கிட்டே இருக்கும் இந்த கார்டிசாலுடைய அளவு கூடுறதுனால. அதே மாதிரி T3 T4 உடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். தைராய்டு ஹார்மோனுடைய அளவு குறையும் பொழுது உடல் எடை கூடுறது, பிரெயின் ஃபாக், மூளையுடைய செயல்திறன், யோசிக்கக்கூடிய அந்த செயல் மாறுபடுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? T3 T4 லெவல் குறையும் பொழுது எல்லார்கிட்டையுமே, ஆண்கள்கிட்டையும் சரி பெண்கள்கிட்டையும் சரி, வயது ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இவ்வளோ நாள் தைராய்டு லெவல் நார்மலாக வச்சுருந்தா கூட ஒரு 50-60 இயர்ஸ் கிராஸ் பண்ணும் பொழுது திடீர்னு தைராய்டு பேஷண்ட்டாக மாறுவாங்க. அது ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம். அந்த கிளாண்டோட ஃபங்க்ஷன் குறையிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி நமக்கு உருவாகுது. ஸோ இத்தனை ஹார்மோன் மாற்றங்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏஜ் காரணமாக வரக்கூடியதாகத்தான் இருக்குது.
குறிப்பாக வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அந்த அடலசன்ட் ஏஜ் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஒரு ஹார்மோனல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது பருவ வயதை அடையக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஹார்மோனல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி பூப்பு முதிர்வு பருவத்தில் மெனபாசல் காலகட்டத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹார்மோனல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த ஹார்மோனல் ஷிஃப்ட் காலகட்டத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி மன ரீதியான உடல் ரீதியான பல பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஹார்மோன்கள் தான். அப்போ இதை எப்படி சமாளிக்கணும்? ஏஜ் ஆகும் பொழுது கண்டிப்பாக நேரத்திற்கேற்ற உணவு முறை இருக்கணும். நிறைய சத்து நிறைந்த உணவுகள், குறிப்பாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்திக்க பழகணும். இது மூட்டுக்களுக்கும் சரி மூளை செயல்திறனையும் சரி வலுவாக வச்சுக்கும். அதே மாதிரி ஒரு அரை மணி நேரமாவது, இது வரைக்கும் 40-50 வயசு வரைக்கும் எந்த உடற்பயிற்சியும் செய்யலைன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். ஒரு 10-15 நிமிஷமாவது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சின்ன சின்ன யோக பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் செய்ய பழகிக்கணும். நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த சிறுதானிய உணவுகள், ராகி, கம்பு, சோளம், சாமை இந்த மாதிரியான காய்கறிகளை சேர்த்துக்கணும். அதே மாதிரி உடல் எடையை வந்து 40 வயது 45 வயது கடந்த பிறகு கண்டிப்பாக ஆண்களும் சரி பெண்களும் சரி கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அந்த மாதிரி 40-45 வயது கடந்த பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வர மல்லி எல்லாம் சேர்த்து ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 கிளாஸை சுண்ட வச்சு ஒரு கஷாயம் மாதிரி போட்டு, இந்த மாதிரி ஹார்மோனல் ஷிஃப்ட் ஃபீல் பண்ணக்கூடியவங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வெயிட் கெயின் ஆகக்கூடியவங்க இந்த பானத்தை வந்து டெய்லியுமே காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டே வரலாம். இது வந்து உங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும், அதே சமயம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக 7 to 8 hours ஸ்லீப் அப்படிங்கிறது மஸ்ட். ஸோ அதுக்காக நைட்டில் வந்து ஒரு 2 சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடியை வந்து நீங்கள் மில்கில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வயதுலேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் வயது ஆன பிறகு அந்த ஹார்மோன்களுடைய அளவு குறையும் பொழுது, சில ஹார்மோன்களுடைய அளவு கூடும் பொழுது நம்ம உடலில் பல பிரச்சனைகளை உருவாக்குது. அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.